ஆனால் அடுத்த செஷனில் கண்டிப்பாக எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஓகேங்களா? ஸோ யோகா, இயற்கை மருத்துவம் இது ரெண்டுமே எப்படின்னா ரெண்டு கண்ணு மாதிரி. ஸோ நான் ஒன்று மட்டும் நான் செய்கிறேங்க ட்ரீட்மெண்ட்டில். நான் வந்து யோகா மட்டும் நான் கொஞ்சமாக செஞ்சுக்கிறேங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி உணவு விஷயங்களை ரொம்ப என்னை மாற்றிக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு செய்கிறதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன ஆகும், உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்கும். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள், பிரிக்க முடியாதது. ஏன்னா முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, உடல் மற்றும் மனம் இது ரெண்டும் சேர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய ஒரு பாதிப்பு தான் ஆரோக்கியமாகட்டும் நோயாகும். அது எந்த மாதிரியான விதத்தில் எப்படி செயல்படுதோ அது மாதிரி. ஓகேங்களா? அதனால் ரெண்டுமே முடிஞ்ச அளவுக்கு நாம் முயற்சி எடுக்கலாம் செய்யலாம். ஸோ போகலாம். ரைட். ஸோ இதுதாங்க இறுதி கருத்து. ஓகேங்களா? வழியை நம்ம ஃபஸ்ட்டு எதுங்க இவ்வளோ நேரம் நம்ம பேசுங்க என்ன பேசுனா. ஸோ வலின்னா என்ன அப்படின்றத கரெக்டாக ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சொல்லுவாங்க இல்லைங்களா, தெளிவாக புரிஞ்சுக்கிறது தான் அதை குணப்படுத்துறதுக்கான முதல் படி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸோ. ஓகேங்களா? அப்படி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வழி தான் இல்லை எந்த ஒரு விஷயமே சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு அது என்னன்னு பார்க்கணும், என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதை நம்ம ஸ்டைலில் எந்த அளவுக்கு முடியுமோ அதை செயல்படுத்திட்டு அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு அனுபவத்தை வச்சு தான் அடுத்து என்ன செய்யணும்,